ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை மீண்டும் வணங்கி வரவேற்கிறேன். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. இதிலிருந்து சிலர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் என்னுடைய கைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசினார். சென்னையிலிருந்து பேசுவதாக சொன்னார். சொல்லுங்க ஐயா என்றேன். அவர் கூறினார், ஐயா, நான் நிறைய சிவன் கோயில்களுக்குத்தான் போவேன். அங்கே சென்று திருவாசகம், இன்னும் சில பெரியோர்கள் எழுதிய அந்த பாடல்களை மணிக்கணக்காக பாடியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரங்களாக பார்த்திருக்கிறேன், பாடுகிறேன், கேட்டு இருக்கிறேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சில காலங்களாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் என் மனமாகப்பட்டது சிவனோடு ஐக்கியமாகவில்லை. சிவனும் என்னை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. உங்கள் பதிவினை பார்த்தேன். நீங்கள் சிவனோடு மிகவும் ஆழமாக ஒன்றி இருப்பது போல் எனக்கு தோன்றியது. உங்களை பார்த்தால் நீங்கள் பேசுவதை எல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் நிறைய குருமார்களிடமிருந்து வந்தவராக தெரிகிறது. எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, உங்களுக்கு இப்பொழுது வயது என்ன என்று. 71 என்றால். நான் சொன்னேன், ஐயா, இந்த நிலைக்கு, நான் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைக்கு, இந்த கொஞ்சமான நிலைக்கு வருவதற்கு என்னுடைய 25 வயதில் விதை போட்டேன். எனக்குள் ஒரு விதையை போட்டேன். அதுதான் இப்பொழுது முளைத்து ஏதோ ஒரு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது. இன்னும் பூ பூக்கவில்லை, இன்னும் அந்த மரத்திலே காய் காய்க்கவில்லை. எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்த நிலைக்கு வரும்பொழுதே மிக ஆனந்தமான நிலையில் இருக்கிறேன் என்றால், இதற்காக நான் சுமார் கிட்டத்தட்ட 42 வருடங்கள் காத்திருந்தேன். அந்த அந்த வழியிலேயே சென்று கொண்டிருந்தேன். நீங்கள் எப்பொழுதிலிருந்து செல்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அதே நேரத்திலே நான் எந்த பாடலையும் பாட எனக்கு தெரியாது. திருவாசகமோ எதுவுமே நான் படித்ததில்லை. மேலோட்டமாக ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக படிப்பேன். வள்ளலாருடைய கடிதங்களை படித்திருக்கிறேன். அவர் கைப்பட எழுதிய கடிதங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். இப்படி திருக்குறளை படித்திருக்கிறேன். இது எல்லாமே படித்ததோடு சரி. நான் எந்த கோயில்களிலும் சென்று இந்த பாடல்களை பாடியதில்லை. காரணம், ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளவு நாட்களாக உங்கள் கவனம் முழுவதும் அந்த பாடல் பாடுவதிலேயே இருந்தது. எழுத்துப்பிழை இல்லாமல் பாடல் பாட வேண்டுமே என்கிற சூழ்நிலையில் கவனம் முழுக்க அந்த பாடல்களில் இருந்தது. உங்கள் கவனம் சிறிதளவும் சிவனிடம் செல்லவில்லை. உண்மையா என்றேன். ஆமாம், புரிகிறது எனக்கு அப்படி என்று சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நீங்கள் பக்தி மார்க்கத்திலே செல்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலே இந்த மாதிரியான சில தடைகள் ஏற்பட காரணம் உண்டு. ஏற்படக்கூடும். எனவே நீங்கள் சாதனைகளில் சென்றிருக்க வேண்டும், சாதனைகள் மூலமாக. ஆனால் இப்பொழுதுக்கு அந்த வயதும் இல்லை. ஆக ஒரே ஒரு வழி, எனக்கு தெரிந்த வழியை சொல்கிறேன். வாசி யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த வயதில் சரியாக இருக்கும். வாசியோக பயிற்சிகளில் சென்றால், வள்ளலார் சொல்லியது போல, பல முன்னோர்கள் சொல்லியது போல, வாசியை கவனி, வாசியோடு செல், சிவனின் இருப்பிடத்தை அடைவாய் என்று சொன்னார்கள். அதனால் வாசி யோகத்திற்கு போங்கள் என்றேன். அவரும் சொன்னார், ஐயா, அடுத்த வாரத்தில் எங்கள் பக்கத்துலேயே ஒரு வாசி யோக பயிற்சி 5 நாட்கள் இருக்கு, நான் போய் கலந்துக்கிறேன்னாரு. போய் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நிறைய நாம் ஏன் இதை உணர்ந்து கொள்வதில்லை என்றால், எல்லாருமே ஒரு மாணிக்க வாசகர் பாடியது என்னவென்றால், அது அவருடைய அனுபவத்தில் ஏற்பட்டதை அவர் பாடினார். இந்த மாதிரி நிறைய அருணகிரிநாதர், அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்திலே அவர் முருகனை பற்றி பாடினார். ஆனால் உங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவம் எது, நமக்குள் ஏற்பட்ட அனுபவம் எது என்று நம்மை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தான் தெரியும். உன் மனதில், நம் மனதிலே இறைவனை நீ எப்படி பார்க்குற, எப்படி உனக்குள்ள அனுமதிக்கிற, அதை பொறுத்து நீங்கள் அதையே நினைத்து நீங்கள் அந்த இறைவனை பார்த்து கொண்டிருந்தால்
அவராக வருவார். நாம் அவங்க உள்ளே வர்றதுக்கு, நம்மளுடைய உடலுக்குள் வர்றதுக்கோ இதயத்துக்குள் வர்றதுக்கோ நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏதும் அறியாத ஒரு குழந்தை மனதுடன் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்ததே அதுதான். ஒரு வகுப்பை அவர் துவக்கும் முன் குழந்தை மனநிலையோடு இங்கே உட்கார்ந்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்வதை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார். ஏற்கனவே நாம் அதை தெரியும், எனக்கு இது தெரியும், இதை தானே அவர் சொல்கிறாரு அப்படின்ற காரண அறிவுக்கு போனால் அவர் சொல்வது எதுவும் உங்களுக்குள் வராது. எனவே நீங்கள் பல வருடங்கள் இதுபோல் செய்து கொண்டிருந்தாலும் மனம் அமைதி ஏற்படாது, இறைவன் உங்களுக்குள் வரமாட்டார் என்று நான் அவருக்கு விபரமாக எடுத்து சொன்னேன். மிகவும் அவர் கைபேசியிலேயே அழுது விட்டார். ஐயா, இவ்வளவு நாட்களும் நான் என்னுடைய நேரத்தை வீண் செய்து விட்டேன் அப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், வீண் செய்யவில்லை, அதற்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் என்னை நேரில் பார்க்கிறேன் என்றார். ஐயா, நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய குரு அல்ல. எனக்கும் பல குருமார்கள் ஏற்பட்டார்கள். அவர்களிடம் தெரிந்து கொண்டதை நான் என் அனுபவத்திலே போட்டு பார்த்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நான் பட்ட எனக்கு ஏற்பட்ட இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். எனவே நீங்கள் உங்களை நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒரு கர்மா. இந்த கர்மாவை செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே நாம் செய்யும் செயல் வீண் போவதில்லை. చేసిన கர்மமும் செடனி பதார்த்தமும் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அப்படின்னா நாம் செஞ்ச கர்மா கெட்டு போகக்கூடிய பதார்த்தம் அல்ல, மீண்டும் நம்மையே சேரும். அது இறைபக்தியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்தமாக இருக்கட்டும், எல்லாமே நாம் செய்யும் செயலை பொறுத்து, நாம் செய்யும் கர்மாவை பொறுத்துத்தான் அதனுடைய பலன் அமைகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய.